வணக்கம். நரேந்திர மோடி அரசு தீபாவளிக்கு நவராத்திரிக்காக இந்திய மக்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டியை நாங்க குறைச்சிட்டோம், ஜீரோக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நரேந்திர மோடி மக்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்புறது மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஜிஎஸ்டியில என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழர்கள் நம்ம சாப்பிடுற இட்லி, தோசை இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி 5%ங்க. சரியா? அதே இட்லி, தோசை, இடியாப்பம், உப்புமா இப்படி நம்ம சாப்பிட்ற ஐட்டங்களுக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டியா. சரி, ஹோட்டல் போய் சாப்பிட வேணாங்க, மாவு வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சட்னி அரைச்சு இட்லி ஊற்றிக்கலாம் இல்லை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு பாக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 18%. இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை! அதே இது வடக்கர்கள், வட இந்தியர்கள் சாப்பிட்ற, ஹிந்தி பேசுற மக்கள் சாப்பிட்ற சப்பாத்தி, பூரி, ரொட்டி, பராந்தா, பன்னீர் இந்த மாதிரியான ஐட்டங்களுக்குலாம் எவ்வளோப்பா ஜிஎஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லை, அவங்களுக்கு தான் ஜீரோ. அப்ப நரேந்திர மோடி யாருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு? இந்தி பேசுற வட மாநில மக்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லாம அவங்க அன்றாடம் சாப்பிட்ற சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பராந்தா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே இல்லாம கொடுத்திருக்கிறாரு. அதுதான் கிஃப்ட். தமிழனுக்கு நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசைக்கு இது எதுவுமே கிடையாது. இது ஒரு ஏமாத்து வேலை. இந்த ஏமாத்து வேலையை மறைக்கிறதுக்கு வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் கடைக்கு போறாங்க. போயிட்டு, தம்பி மைசூர் பாக்கு போன வாரம் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறம் எவ்வளவு இருக்குப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லி கேட்டு அதை ஒரு வீடியோவா போடுறாங்க. நான் கேட்கிறேன், வானதி மேடம், அதாவது தமிழர்கள் டெய்லி காலையில டிஃபனுன்னு இட்லி, தோசை சாப்பிடுவாங்களா இல்ல மைசூர் பாகு சாப்பிடுவாங்களா? ஏன் இப்படி ஒரு ஏமாத்துத்தனமான ஒரு வீடியோ? நரேந்திர மோடி அரசு தமிழர்களுக்கு அநீதி இழைக்குது, அதை வெளியில சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி இருக்கிறார். ஐயோ மோடிஜி, நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்களேன்னு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியிலாம் எப்படி எல்லாரும் ரொட்டி, பராந்தா, சப்பாத்தி, பூரி இதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், இட்லி, தோசை சாப்பிட மாட்டாங்களா? அப்ப அது எவ்வளவு பெரிய அநியாயம். அண்ணாமலை பார்த்தா விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம புரியாத ஒரு மொழியில போட்டிருக்கிறாரு. அப்ப நரேந்திர மோடிக்கு தமிழர்கள் மேலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறை இது பத்தியெல்லாம் அவர் பொருட்படுத்தினதே கிடையாது. நம்மள ஒரு ஆளாவே மதிக்கிறது கிடையாது. நம்ம புள்ள கல்வி நிதி கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. நம்ம சாப்பிட்ற இட்லி, தோசைக்கும் வரி விதிக்கிற அளவுக்கு ஒரு அநியாயம் செய்யறாரு. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. நன்றி.